வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 22/8/2024 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 6ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024. சூரியோதயமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயினே. ருது வருஷ ருது. மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே. திதியானது ஹிருதியாம் திருதியை திதி 30 நாழிகை 16 வினாடி. மாலை 6:13 வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி. இன்றைய சிராத்த திதியானது திருதியாம் திருதியை திதி. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதியாம் திருதியை. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் நாம் செய்துமையானாலும் அல்லது பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்திற்கு வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான். இன்றைய வாசனமானது குருவாசரை, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரப்புரஸ்தபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 52 நாழிகை 47 வினாடி. பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 3:14 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் உத்தரப்புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த
அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவரவர்கள் பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் தானே அவர்களது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் மீறி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பலவிதமான இன்னல்களை, பின்விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். வாஸ்து பகவான் விழித்திருக்கும் நேரமானது பிற்பகல் 2:31 முதல் மாலை 4:01 வரை. ஸ்ரீ மகா சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 1:37 முதல் 3:07 வரை. யமகண்டமானது காலை 6:07 முதல் 7:37 வரை. குளிகை காலமானது காலை 9:07 முதல் 10:37 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 9:07 முதல் 11:07 வரை. சுக்கிரன் புதன் ஓரைகள். இன்றைய சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம், நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:53 முதல் காலை 10:25 வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:25 முதல் பிற்பகல் 3:57 வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 3:57 முதல் இரவு 9:29 வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9:29 முதல் வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 3:14 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.